இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டில் லஞ்ச் மெனு என்ன பையனுக்கு என்ன கொடுக்குறோங்கிறத பார்க்கலாங்க. தோசை பண்ணியிருக்காங்க. அப்புறம் சட்னி நம்ம கார சட்னி பல வகைகள் இருக்குது இல்லைங்களா. அதில் நான் பச்சை கார சட்னி பச்சையாக தக்காளி வெங்காயம் வச்சு அரைக்கிற சட்னி செஞ்சு தாளிச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் லஞ்சுக்கு மொளை இட்லி பொடியெலாம் வைக்கலைங்க. நான் இதே போதும்ட்டான். லஞ்சுக்கு தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். நேற்று நான் அந்த தொக்கோட வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க, ஐகார்டில் கொடுக்குறேன். அது நம்ம வேக வச்சு சாதத்தோடு கலந்து அப்படியே பண்ணுறதில்ல. இது முதல்ல ப்ரீவியஸாகவே பண்ணி வச்சுட்டு வெளியிலலாம் இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, டிஃபனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு. அந்த தொக்கு இது. அப்புறம் தொட்டுக்க தக்காளி வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் தயிர் சாதம் ஆஸ் யூஷுவல் தாளிச்சிட்டேங்க. சாதாரணமாகவே தாளிச்சிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கே வச்சுட்டேன். நான் நல்லா கொஞ்சமாக பால் தயிர் போட்டு நிறைய பால் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா புளிப்பு ஜாஸ்தி இருக்காது. கரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். நல்லா தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லாயிருக்கும். இது கலக்கவும் கலக்காது அப்படியே உள்ளே வச்சுட்டோம்னா. இது நாங்கள் எங்கள் பையனோட லஞ்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டு அவன் காஃபி டீலாம் குடிக்க மாட்டான். அவன் சாதம் எந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கிறதோட சரி பூஸ்ட் மாதிரி ஏதாவது காஃபி மோர் தான் குடிச்சிட்டு போவான் சாப்பிட்ட உடனே. அதுதான் அவனுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இட்லி. இந்த தோசை நான் இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த மாவை ஏற்கனவே நேற்று செஞ்ச இட்லி இருக்குது இல்லைங்களா, அதோட மாவே இருந்துச்சு. அதுலேயே நான் தோசை பண்ணிட்டேன். இப்போ அடி மாவு மேலாக இருந்தால் நம்மளுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி நல்லா வரும். அடி மாவாக இருந்தால் கொஞ்சம் கல் மாதிரி ஆயிரும்னு சொல்லுவாங்க. இது இட்லி தோசை ரெண்டுமே பண்ணலாம் இந்த மாவில். சிலது வெறும் தோசைக்கு மட்டுமே மாவு அரைப்போம் நம்ம. அது வேணால் ஒரு வீடியோ போடுறேங்க நான். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் தோசை இட்லி சாப்பிட மாட்டாங்க, வெறும் தோசை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இட்லி டேரெக்டாக தோசை ஊற்றிடலாம். அதில் மாவு ஃபர்மெண்ட் ஆனால் மட்டும்தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். இல்லை நம்ம இப்போ அரைக்கிறோம் 1 மணி நேரத்துலேயே நம்ம பண்ணுறோம், இல்லாட்டி உடனே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கல் மாதிரி தான் இருக்கும். இட்லியெல்லாம் நல்லா இருக்காது. மொரோவர் அதை கலக்கி விடாமல் உப்பெல்லாம் கலந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்மெண்ட் ஆன உடனே அந்த மாவை அப்படியே எடுத்து இட்லி ஊற்றும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இது நம்ம சாமையை போட்டு நான் பண்ணியிருக்கேன். அரிசி சைதி அரிசி சாமையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு இது சாமை தான் போடணுன்னா இல்லை. உங்களுக்கு பாஜ்ரா பிடிக்கும், ராகி பிடிக்கும், மில்லட் இது வேணால் போட்டாலும் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னா அதையும் கூட போட்டு அரிசியோடு போட்டு இட்லிக்கு அரைச்சி பண்ணலாம். கலர் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதாங்க எங்கள் பையனுக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.